ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குடும்ப அட்டை வைத்திருப்போருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அதாவது ரேஷன் கார்டு டைப்பை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி சேஞ்சஸ் பண்ணணும், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருந்தால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும், யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், யாரெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன டைப் ஆஃப் ரேஷன் கார்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு என்பது ஒரு சாதாரண அட்டை இல்லை. அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே மானிய விலையில் கிடைக்க இந்த கார்டு அவசியம். மேலும் மகளிர் உரிமை தொகை, வீடு, கல்வி, மருத்துவம் போன்ற பல நலத்திட்டங்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையாக ஆதாரமாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன டைப் ஆஃப் ரேஷன் கார்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஷன் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 டைப் ஆஃப் ரேஷன் கார்டு வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து சக்கரை அட்டையாக இருக்குது அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மானியம் தொகையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ தெரியாமல் நீங்கள் அப்ளை அதாவது தெரியாமல் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ சக்கரை அட்டையை நீங்கள் மாற்றிருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அரிசி அட்டைக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்தமாரி பார்க்கும்போது ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுடையது என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ 5 டைப் ஆஃப் கார்டு. ஒன்று NPHH அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமை அட்டை குடும்ப அட்டை. அடுத்தது PHH அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரிமை குடும்ப அட்டை. NPHS -S அதாவது சக்கரை அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை. AAY அந்யோதயா அன்ன யோஜனா அட்டை. NPHH NC அதாவது பொருளில்லா அட்டை. அதாவது இந்தமாரி ஒரு 5 டைப் ஆஃப் கார்டு இருக்குது. இதில் உங்களது என்ன டைப் ஆஃப் கார்டு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது இதில் NPHH கார்டு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் PHH கார்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எல்லா சலுகைகளுமே அந்த முன்னுரிமை உடைய கார்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி AAY கார்டும் அது ரொம்ப ரேரு. ஸோ அதில் அந்த AAY PHH கார்டு NPHS இந்த 3 கார்டுலாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சுகர் அட்டையாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த 3 டைப்பில் எதனா ஒரு டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் வந்து பொருளில்லா விருப்பம், அதாவது வெறும் அட்டையாக நீங்கள் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்தவித சலுகைகள் இல்லாமல் வேணும் அப்படின்னா அந்தமாரி மாற்றிக்கலாம். தவிர இந்தமாரி PHS கார்டு AAY கார்டோ அதுமாரி மாற்ற முடியாது. அதுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவிலுமே இதுக்கான கேம்ப் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த NPHS கார்டை வந்து நீங்கள் PHS கார்டாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு வருஷம், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஸோ அந்த மந்த் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்கும், சென்னையில் வந்து நடக்கும். ஸோ அந்த கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கூட இந்த டைப் ஆஃப் கார்ட்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த கேம்ப் மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் மற்றபடி மேனுவலாக ஆஃபீஸில் அப்ளை பண்ணலாம். ஆனால் கேம்ப் மூலமாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சீக்கிரமாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேம்புக்கு போகும்போது கண்டிப்பாக ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுதும் உங்களுடைய ஃபேமிலிஸும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ ஃபேமிலிக்கு ஒன்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பிலோ 1 லேக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து NPHS கார்டுலேருந்து PHS கார்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். அல்லது சுகர் அட்டையாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அட்டையாக இருக்கிறவங்களது கண்டிப்பாக நீங்கள் அரிசி அட்டைக்கோ அல்லது இந்த முன்னுரிமை கார்டுக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பேமெண்ட் எதனா கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஒன்று NPHS கார்டு கொடுப்பாங்க, PHS கார்டு கொடுப்பாங்க, AAY கார்டு. இந்த 3 கார்டுக்கு தான் அவங்க வந்து பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸோ தவறுதலாக நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கார்டு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கேம்ப் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஏன்னா மாற்றினீங்க அப்படின்னா ஸோ எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த கேம்புக்கு போகும்போது ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இது பொருளாதாரத்தில் தங்கிய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும். ஸோ இலவச அரிசி, மானிய விலை பொருட்கள் வேண்டும்னா இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவறாமல்
பயன்படுத்தி, ஏன்னா எப்பயாவது ஒன் டைம் தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த உங்கள் ரேஷன் கார்டை வந்து சக்கரபாண்டி வந்து மினிஸ்டர் அவரும் வந்து இப்போதைக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மாற்றுறவங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஸோ சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ தாராளமாக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நியர்பையாக இருக்கிற இந்த கேம்பஸ் உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அல்லது இயர் எண்டில் நடக்கிற இந்த ரேஷன் கடைக்கான அதாவது ரேஷன் சிவிலுக்குன்னு சொல்லி தனி கேம்ப் நடத்துவாங்க, அது மூலமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்.